அருள் புரிவாய் தாயே அம்பிகையே நீயே அருள் புரிவாய் தாயே நம்பினி நான் உனையே நாயகியே மாயே நம்பினி நான் உனையே நாயகியே மாயே அன்புடன் முனை பணிந்தே நீ வருவா தாயே பராசக்தியே திருமலை பவனில் வந்தது குணபதி தாயே பராசக்தியே மடியவர் இசைந்து இசைந்து அருள்மலை பொழுது தாயே பராசக்தியே காவியம் புலவர் தேவியன் புகழ் ஜீவியன் பொருள் எனவே திகழும் காவியம் புலவர் தேவியன் புகழ் ஜீவியன் பொருள் எனவே திகழும் கனிவர வழியது உதவிடும் கருணை கடலின அருள் புரிவாயே தாயே பராசக்தியே அண்டினோர்தனி எந்த நாளுமே இன்பம் தந்து மனம் அழுதிடுவாய் அண்டினோர்தனி எந்த நாளுமே இன்பம் தந்து மனம் அழுதிடுவாய் நாடே துதிக்கிற நாடே புகழ்ந்திட நாடோ பணிக்கிற நாடே துதிக்கிற நலமுடனே பாடி புகழ்ந்திட அனதினமும் நானும் பணிந்திட நாடியே
நானுமே பழைய நாடியே துடித்து பாடியே உலக நானுமே தாயே பராசக்தியே சக்தியே பாலும் தெளிதேனும் ஆகும் பருப்பும் இவை நானும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் தூய கர்மத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் இறைவா தேவசபைக்கு ஒப்பான இந்த திருசபைக்கு வள்ளியாகிய அடியாளுடைய பணிவான வணக்கம் பல இனியது கேட்கும் தன்னடு வேளா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனில் வினிது அறிவுட சேர்தல் அதனில் வினிது அழகின சேர்தல் அதனில் வினிது அறிவுள்ளோரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே என்று அவையின் பொன்மொழிப்படி இந்த நாடும் வீடும் ஊரும் உலகமும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற இனிய செய்தியை கூறி உலக தெய்வங்களை எல்லாம் வேண்டி காக்கும் தெய்வமாகிய என் கர்த்தரின் கருணையினால் நானும் என்னை சார்ந்தவர்களும் செல்வங்கள் 16 பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று எங்கள் இஷ்ட தெய்வமாகிய என் முருகப்பெருமானை வேண்டி என் பணியினை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வாங்க. வேலுச்சாமி மகன் ராஜா அவர்கள் 50 ரூபாய் அன்பில் போட்டதாக நன்றி, நன்றி கடந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ. வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பால் கொண்டு நீராட்டி பழம் தந்து பாராட்டி பூமாலை போட்டேனடி குமரன் புகழ் மாலை கேட்டேனடி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றேனடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே கந்தனை கண்டானடி பங்குனியின் உத்திரத்தில் பழனிமலை உச்சியிலே கந்தனை கண்டானடி எந்தன் சிந்தையில் நின்றானடி வீழலவோ மணிலவோ வீட்டிருக்கும் பேரலவோ வீழலவோ மணிலவோ வீட்டிருக்கும் பேரலவோ காலமெல்லாம் இனிக்குமடி அந்த காட்சி என்றும் மணக்குமடி வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி குமரன் கொள்ளுவிருக்க கண்டேனடி. குடித்த பொருளும் கவை சவாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளமால் வேணியும் பால் வெந்நீரும் இனித்த மனித பொற்பாதமே காணப்பெற்றாள். மனித பிறவியாய் வேண்டுவதே இம்மாநிலத்திலே என்னை போற்றி புகழும் அந்த ஈசன் நிழலில் ஒரு பாதியாக திகழ்வது கண்ணியது ஒன்புகள் கற்பது உண்ணாவும் கசிந்து பத்தி பணிவது உன்னிரு பாதாமயத்தில் பகலிரவாய் தோன்றியதே உன்னை நயந்தோ அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் எதுவோ என் அம்மா புவியேலும் பூத்தாளே என்னை காப்பவள் அன்னை உமையவள் சக்தி சாமுண்டீஸ்வரி புதுக்கோட்டையாளும் புவனேஸ்வரி திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்கி என் பணியினை தொடர்கின்றேன்.
தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் கலைமகளே கண்காலே காத்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய் கண்காலே காத்தருவாய் காலமெல்லாம் காத்தருவாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் தந்தருளாய் எங்கள் குலதெய்வமம்மா வந்து வரும் தந்தருளாய் எங்கள் குலதெய்வமம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி துணை நீயே மகமாயி ஆத்தாளே எங்களை அவிராம வள்ளியை உன் அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்கு காத்தாளே அங்குசம் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளே முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லை என்று அந்த சமயபுரத்தாளை வேண்டிவிட்டார் நாம் மனதில் உள்ள கவலை எல்லாம் தீரும் என்று அந்த சமயபுரத்தாளை வேண்டுவதற்கு முன்னால் அவருடைய கணவர் சிவபெருமானை நினைத்து தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று அந்த சிவபெருமானுக்காக ஒரே ஒரு முறை நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அலைமகளோ கலைமகளோ கொழுவிருக்கோ ராத்திரி மலைமகளோ சேர்த்து நம்மை மகிழ வைக்கோ ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி கவிஞர் கற்பனைகள் ஊறுவதோ ராத்திரி கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதோ ராத்திரி கவிஞரின் கற்பனைகள் ஊறுவதோ ராத்திரி கலைஞர் எல்லாம் அரங்கத்திலே சேருவதோ ராத்திரி நாள் முடிந்தே தொடங்கும் இடம் நடுராத்திரி என நங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நாள் முடிந்தே தொடங்கும் இடம் நடுராத்திரி என நங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி
ஓரிரவு சிவராத்திரி இளக்கண்ணையர்க்கு 9 நவராத்திரி காளையர்க்கு ஓரிரவு சிவராத்திரி இளக்கண்ணையர்க்கு 9 நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி அடிமகளோ கலைமகளோ கொழுவிருக்குமோ ராத்திரி மலைமகளோ சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி. ஒரு நாடகம் நல்லபடியா சிறப்பா அமையணும்னா அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த ஒளிபெருக்கி தான். இந்த ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அன்னைக்கு யாரும் எதுவும் சொல்ல வேணாம். சரியான நேரத்துக்கு சரியான ஆளுங்க வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க வெளியில வந்து கூட்டுங்க குறைங்க அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு சொல்றதுல எங்களுக்கு பாதி நேரத்தை நாங்க கழிச்சிருவோம். அதனால இன்னைக்கு ஒளிபெருக்கி ரொம்ப அற்புதமா ரொம்ப சிறப்பா எங்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாம சிறந்த முறையில அமைச்சு கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உனக்கு ஏன் இவ்வளவு பராம? பேர் என்னப்பா? பேர் என்ன தெரியலையா? ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? உடல் இருந்தா பத்தாது, உடலுக்கு தேவை உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க உயிரா நினைக்கிறது யாரு தெரியுமா? இந்த பக்கம் மேலக்காரவங்க 4 பேர் தாங்க. இவங்க தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு தெய்வம் மாதிரி நல்லா ஆடுங்க நல்லா பாடுங்க நல்லா பேசுங்க இன்னும் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு அவங்க எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும். ஏன்னா நாங்கனாலும் கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள போவோம் உட்காருவோம் தண்ணி குடிப்போம் வெளியில வருவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாதுங்க. விடிகிற 8 மணி நேரமும் இப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தே வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த சங்கரனுடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறேன். எனக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் உள்ளிருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறேன். நாங்கள் வந்து இறங்கிய உடனே அறுசுவை உணவளித்த கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையான ஒரு சாப்பாடு, அருமையான ஒரு உபசரிப்பு. ஒப்புடன் உளமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமலர்ச்சியோட பரிமாறிய எல்லோருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 4 பேரும் போன பாதையில போகணும். இந்த உலகத்திலேயே 4 பேரும் வெற்றபடி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பேர் போன பாதை யார் தெரியுமா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். இந்த 4 பேரும் போன பாதையில போகணும். இந்த உலகத்திலேயே 4 பேரும் வெற்றபடி வாழணும்னா யார் தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்மளை இந்த உலகத்திற்கு முதலில் அறிமுகப்படுத்துறது நம்மளுடைய தாய் தந்தையர். அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நன்றி கடன் செலுத்தியே ஆகணும். ஏன்னா வயசான காலத்துல அவங்கள நம்ம தவிக்க விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு மாட மாளிகை கோட கோபுரம் அதெல்லாம் தேவையே கிடையாது. வயிற்றுக்கு 3 வேளை சாப்பாடு, இருக்க இருப்பிடம், கட்டிக்க துணி இதை கொடுத்தீங்கனாலே அவங்களுடைய மனது நிறையும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி கடன். தாயி சிறந்த கோவிலும் இல்லை, தாயி சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, 1000 உலகின் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயி சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. கடவுள் நெஞ்சோ
என்று தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்கின்ற மந்திரமில்லை ஆயிரம் உலகின் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லையே தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்கின்ற மந்திரமில்லை. நன்றி. அதனால இப்ப எல்லாருக்கும் நன்றி கடன் செலுத்தியாச்சு. நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க இந்த பாடலை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி கடன் செலுத்தியாச்சு. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் உங்க யாருக்காவது தெரியுமாங்க? கண்டிப்பா தெரியாதுங்க. ஏன்னா 5 வயசுல இருந்து அறியாம பருவத்துல இருந்து பிஞ்சில இருந்து அந்த முருகனையே நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவள் நான். முருகா 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 வரவேண்டும் முருகா வரவேண்டும் முருகா வரவேண்டும் முருகா வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் முருகா 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 என்று முருகனுக்காகவே வலிமை விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். முருகன் வர வேண்டும். முருகனுக்கு வணக்கம். அருமையான ஒரு வள்ளி திருமணம் இந்த மேடையில் நடைபெற வேண்டும் என்று எல்லோருமாக சேர்ந்து முடிவு பண்ணி காலையில கல்யாணம். பிஞ்சில இருந்துன்னா 5 வயசுல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா 5 வயசுல இருந்தே அவரை நினைச்சுட்டு இருக்கேன். காலையில கல்யாணம் எத்தனை மணிக்கு தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம் 4ல இருந்து 5:30க்குள்ள. சரியா 5:30 மணிக்கு முருகன் என்ற மாலை போட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவருக்காக நான் காத்திருந்தாலும் எனக்காக அவர் காத்திருக்காரா என்பதும் எனக்கும் புரியவில்லை. முருகன் வர வேண்டும். முருகனுக்கும் எனக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தாலும் அவர் என்னை நினைத்திருக்காரா என்பதும் எனக்கும் புரியவில்லை. இப்ப எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம போயிருக்கோம். எல்லா கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ணுவான்? பொண்ணு மாப்பிள்ளைகளை நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவான். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவான். ஆனா இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன் தெரியுமா? அவர் கடவுள் இல்லையா? தெய்வம் இல்லையா? அவர் விடிய காலையிலே அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இந்த நாடு செழித்து நல்ல மழை பெஞ்சு மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் வாயாலை சொல்லும் போது அந்த வார்த்தை பலிக்கும் என்பது ஐதீகம். அதனால எல்லாருமா இருந்து நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு கேட்டுக்கொண்டு அவருக்காக நான் எப்படி காத்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? முருகு என்றாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தமிழ் கடவுள் இல்லையா? அழகான தெய்வம். வர வேண்டும். எனக்கும் அவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவரையே மனதில் நினைத்து நான் உருகி கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஒன்ன நம்பி நெத்தியிலே ஒன்ன நம்பி நெத்தியிலே ஒன்ன நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்சம் பொட்டு வச்சு மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுங்க ராசா விட்டு போனா ஒதுக்கு போகும் வாசனை ரோஜா. ஒன்ன நம்பி நெத்தியிலே ஒன்ன நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சு மத்தியிலே மச்சம் பொட்டு வச்சு மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுங்க ராசா விட்டு போனா ஒதுக்கு போகும் வாசனை ரோஜா. உன்னை நம்பி இருக்குது ராஜா. பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கிற ராசா விட்டு போனா உருந்து போகும் வாசனை ரோஜா. ராஜா
புரிஞ்சுக்க ராசா விட்டு போன உதுந்து போகும் வாசன ரோஜா விட்டு போன உதுந்து போகும் வாசன ரோஜா விட்டு போன உதுந்து போகும் வாசன ரோஜா. நன்றி 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 ரொம்ப நன்றி. அருவமும் உருவமாகி அனாதையாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி ஜோதி பிளங்கும் கருணை முகங்கள் ஆறும் கொண்டு கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உயிர்த்தன உய்யமே என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுக்காக நான் காத்திருந்தாலும் எனக்காக அவர் காத்திருக்காரா என்பதும் எனக்கும் புரியவில்லை. கண்டிப்பாக முருகன் வர வேண்டும். அவரை நினைத்து நினைத்து நான் ஒரு 10 கிலோ இழைச்சு விட்டேன். இல்ல இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க பொம்பளை பிள்ளை இழைச்சதே இப்படின்னா அப்புறம் இழைக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இல்லைங்க. ஏன்னா மெழுகு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுத்து தன்னைத்தானே உருக்கி கொள்ளும். அதே போல முருகனை நினைத்து நான் உருகுவது யாருக்கும் தெரியாது. அதனால முருகனுக்காக நேரமாக தோழி என்னை அம்மா 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 என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஏன் அழைக்கிறாள், எதற்காக அழைக்கிறாள், என்ன காரணம் என்பதும் எனக்கும் புரியவில்லை. அண்ணனை பார்க்க வேண்டும், தோழியை பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு அவசர காரணமாக அப்பா என்னை அழைத்து இருக்கிறார். என்ன காரணம் என்பது அப்பாவை நான் போய் பார்த்தால் தான் தெரியும். அதற்கு முன்னால் ஒரே ஒரு முறை முருகனுக்காக நான் யாரையாவது தூது விடலாம் என்று நினைக்கிறேன். முருகனுக்காக யார் தூது போவது என்றுதான் எனக்கும் புரியவில்லை. நீங்க படிக்கலாங்க, அதை எடுத்துக்கிட்டு போகணுமோ? சரி நீங்க வேணாம். ரவியங்க நீங்க அதை விட்டு எந்திரிச்சு வர்றதுக்கே நேரம் ஆகிடும். நீங்க வேண்டாம். அப்புறம் சிவாங்க நீங்க உங்களுக்கு முடியாதோ? ரொம்ப வருத்தத்துல சொல்றாரு இப்படி இப்படின்னு. இருக்கட்டும், முருகனுக்காக நானே தூது போறேன். ஒருவேளை தாளக்கார விட்டால் விடலாமா? ஏன்னா முருகன்ட்ட சொல்றதுக்கு போதும் விநாயகர்கிட்ட சொல்லிட்டா கதை மாறி போயிடும். அதனால நீங்க எல்லாம் யாரும் போவேனா, முருகனுக்காக நானே தூது போகிறேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இறைவன் தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. கண்டு கொண்டே கண்டறினாலே